நேயர்களே, இது ஒரு அருமையான நேரம் உங்களுக்கு உண்டான தகவல்களை கொடுப்பதற்காக. வணக்கம் சார். என்ன சார் ஒரு நேரம் ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சிருக்கு. இல்லை, ஒருத்தர் பேசினார், கொஞ்சம் கூட பேசிட்டு விட்டுருங்களேன், மன்னிச்சுக்குங்களேன். சொல்லுங்க சார். சார், இந்த 25,000 ரூபாய் கொடுத்தா ஸ்கீம்னு சொன்னீங்க. 25,000 கூட சார், 25,000 ரூபா கூட நீ ஒரு வருடம் ஆஃபரில் பண்ணி 50,000 வாங்கிக்கிங்க. இல்லை 6 மாதத்துல எனக்கு தேவை வாங்கிக்கிங்க 40%. 3 மாதத்தில் வாங்கிக்கிங்க 20%. எல்லாம் தொழில்களில் முதலீடு சார். சார், இந்த சட்டை 175 ரூபாய்க்கு எப்படி வந்திருக்கும்? காசு கொடுக்காம வந்திருக்குமா? 10,000 சட்டை இருக்குது சார் ஒரு இடத்துல. தயாரித்தது பூரா தீபாவளிக்கு பொங்கலுக்கு அழிச்சிட்டாங்க. மீதி 10,000 சட்டை இருக்குது. பில்லு போட்டதே 675 650 போட்டு கொடுத்துருக்காங்க கடைகளுக்கு. அவங்க கொண்டு போய் 1000 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இதை இப்போ 10,000 சட்டை மிச்சமாயிருச்சு. அவங்க இந்த மாதம் சம்பளம் கொடுக்கணும், பேங்க்கு வட்டி கட்டணும், சிசி வாங்கியிருந்தால் அதுக்கு அந்த மாதம் ரினியூவலுக்கு பணம் கட்டி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறாரு இவர்? இந்த முறை நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குற வேலைக்கு 10,000 சட்டைக்கும் பணத்தை இப்படி கட்டு எடுத்து இப்படி அடுக்கி வச்சேன். லாரியில் வந்து சரக்கு இறங்கிருச்சு. நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டே இருக்கிறேன். இல்லை, நிகழ்வுகள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக யதார்த்த நிகழ்வாக சொல்கிறேன், அவ்வளோதான். உங்களுடைய லைவ் நிகழ்ச்சி தான் ரொம்ப முன்ன மாதிரி இல்லை, வரதில்லை. எப்படிங்க சார்? முன்ன மாதிரி நீங்கள் வரதில்லை நிகழ்ச்சி அதிகமாக. பொறுப்புகள் கூடி விட்டதில்லை சார். ஈரோடு, நாமக்கல், ஆத்தூர், கள்ளக்குறிச்சி. இடம் எடுக்கணும், இடத்துல நிறவணும், மற்றது பண்ணணும், தூங்கணும், சாப்பிடணும், டீ குடிக்கணும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். நேயர்களே, உங்களுக்கான நிகழ்வுகள். நான் சிவக்குமார். வணக்கம் சார். இரவு வணக்கம் சார். இரவு வணக்கம் சார். ஆக்சுவலாக ஒயிட் அண்ட் ஒயிட்டை விட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க சார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இன்னைக்கு காலையில் கூட ஒப்பனாக சொல்கிறேன், நான் தூங்கி எந்திரிச்சது இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு தான் எந்திரிச்சேன். நேற்று தூங்குனது 3 மணிக்கு, நைட்டு 3 மணிக்கு. எவ்வளவு நேரத்தில் எந்திரிச்சேன் உங்களை? எந்திரிச்ச உடனே பல் விளக்கிய உடனே செஞ்சது சீரகம் இருக்கு இல்லைங்களா, அது இப்போ பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம மிக்சியிலே போட்டு பண்ணிக்கலாம். நல்லா வறுத்து, சீரகத்தை வறுத்து போட்டு அந்த அதில் 4 ஸ்பூன் போட்டு தண்ணியில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் அளவுக்கு அப்படியே இஞ்சிற மாதிரி, அப்படியே பூரா அப்படியே வத்துற மாதிரி, அது என்ன சொல்லுவாங்க, அப்படியே வத்தி வருது பாருங்கள். அதை வெறும் வயிற்றில் குடிங்க. சீர் அகம், அகத்தை சீர்படுத்தி விடும், முகத்தை பொலிவு கொண்டு வந்து விடும். என்னோட சக படித்த இன்ஜினியரிங் படித்த, அதாவது நான் டிப்ளமோ வெறும் இன்ஜினியரிங் சார், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். என்னோட படித்து சென்னையில் பணிபுரியுறவங்க கோயம்புத்தூர் LMWவில் பணிபுரியுறாங்க, LGயில் பணிபுரியுறாங்க, பிரிக்காலில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆலியார் டேமில் ஜேயா இருக்காங்க. முகமெல்லாம் வற்றி, முகமெல்லாம் உண்டு விழுந்து, கண்ணாடி போட்டு, முகமெல்லாம் தலைமுடியெல்லாம் பூரா வெள்ளையாகி, மீசை அலங்கோலமாகி. ஏனென்றால் அவருடைய வருமானம் 2 குழந்தை 3 குழந்தை, அதுக்கே பத்தல. நான் அவன் பார்த்துட்டு, நீ என்ன எப்படா இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று என்னோட நண்பன் வந்திருந்தார், கேபிள் தொழில் பண்ணுறாருங்க உடுமலைப்பேட்டையில். அதனால் நாங்களும் ஒரே பாலிடெக்னிக் படிக்கிறப்போ ஒரே செட்டு, ஒரு மாதிரி ஜாலியாக வாழ்ந்தோம். அப்போது ஒரே கப்பில் சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டு அப்படி சாப்பிடுவோம். அது மாதிரி அது ஒரு கனா காலம், அது ஒரு காலம். கடலோர கவிதைகள் முதல் நாள் படத்துக்கு 50 பேரும் நாங்கள் ஒன்றா போய் டிக்கெட் எடுத்து போய் உட்காந்து பார்த்தோம். பழனியில் கடலோர கவிதைகள் பாரதி ராஜாவினுடைய படம், சத்யராஜனுடைய கதாநாயகனாக முதல் படம். 50 பேரும் போய் ஒன்றா உட்காந்துட்டு, அப்போ விசில் சத்தம் அதெல்லாம் அந்த வயசுக்கே உண்டானது. நினச்சி பார்க்குறேன். இல்லை, ஆக்சுவலாக வந்து நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் சார். உங்களுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், லைனில் கிடைக்கல. இன்னைக்கு தான் இப்பயும் ரிங் போயிட்டு கிடைக்கவே இல்லை. இதை புரிஞ்சுக்கங்க, 10 லைன் இதில் போயிட்டு இருக்குது. என்னோட லைனில் இப்போ இந்த லைனில் 10 லைன் போயிட்டு இருக்கும். இல்லை ஷூர், அப்போ தான் புரிஞ்சுட்டேன் சார். ஆமாம், அது ஒரு லைனோட தான் நான் பேசிட்டு இருப்பேன். மீதி 9 லைன் ரிங் போயிட்டே இருக்கும். அது வந்து கீழே இருக்கிற சிஸ்டத்தில் ரெக்கார்டோட பதிவாயிடும். கண்டிப்பாக காலையில் பாருங்க, எங்கள் பிள்ளையை கூப்பிட்டு, சார் உங்களுக்கு இடம் வேணுமா, ட்ரெஸ் வேணுமான்னு கேட்க போகிறாங்க பாருங்க. இல்லை கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கேட்டால் ஆன்சர் பண்ணுறோம் சார். மார்க்கெட்டிங் சார், நிறைய பிசினஸ் கூட ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிட்டு இருக்காங்க சார். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உலக அளவில் நாம் ஜெயிக்கலாம். எனக்கு உள்ளூர் மட்டும் இல்லை, உலக அளவில் ஜெயிக்கக்கூடிய அந்த மனோபாங்கு, ஆட்டிடியூட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் கோல் செட், பாசிட்டிவ் கோல் செட்டிங். இல்லை சார், கண்டிப்பாக. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டீம் இருந்தால் நீங்கள் வந்து லைவ்ல நேரம் உட்காந்து இவ்வளோ பேருக்கு ஆன்சர் பண்ணுறீங்க. பண்ணித்தான் ஆகணும் சார். நான்லாம் இனிமேல் மாதம் இவ்வளோ கோடின்னு சம்பாரிச்சே ஆகணும், சம்பளம் கொடுக்கணும். 78 லட்சம் ரூபா. எனர்ஜி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மோட்டிவேஷன் வந்து எனர்ஜி லெவல் தான் சிவகுமார் சொல்கிற மாதிரி இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் இருக்கீங்க சார். ஒரு மாதம் கடந்தால் 78 லட்சம் ரூபா சம்பளம் கொடுக்கணும். கண்டிப்பாக சார். எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். உங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் நாளைக்கு மீட் பண்ணுற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா சார்?
வாய்ப்பே இல்லை சார். எங்கள் அம்மா கூட 6 மாதமாக தான் கேட்குறாங்க சார், ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு போடான்னு. சரி சார், ஃபைன் சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எனவே நேர்களை நல்ல நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கீர்கள், நல்ல தகவல்களை கொடுத்து கொண்டிருக்கேன். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் அசம்பட்டில் சுரேஷ் பேசுகிறேன் சார். சுரேஷ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். கொஞ்சம் வாய் திக்கி வரும் சார் எனக்கு. கொஞ்சம் நல்லா பேசுங்க. கொஞ்சம் வாய் திக்கி வரும் சார் எனக்கு. நல்லா பேசுறீங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, திக்கே உங்களுக்கு வராது இனிமேல். நல்லா பேசிட்டு இருக்கீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. சரி சார், ஒரு ரிக்வெஸ்ட் சார் எனக்கு. நீங்கள் வந்து வெகு விரைவில் வந்து 1000 ஆட்டோ விட்றேன், 1000 கால் டாக்ஸி விட்றேன்னு சொல்கிறீங்க சார். 100 கால் டாக்ஸி, 100 ஆட்டோ. ஒரு சொல்கிறீங்க சார். சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன். சரிங்க சார், சொல்லுங்க. அதே மாதிரி மக்களுக்கு நம்ம முக்கியமாக அந்த மதியானம் ஹோட்டலில் போடுங்க சார். ஹோட்டல் எதுப்பா? மதியானம் ஹோட்டலுக்கு போடுங்க சார். ஹோட்டல் கடையா? சாப்பிட்றதுக்கு எல்லா ஹோட்டலும் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 100 ரூபா சார். 100 ரூபா மேலே போடுறாங்க சார். உண்மை உண்மை. நீங்கள் வந்து உங்களுடைய தயவில் வந்து எல்லா மக்களும் ஒரு 50 ரூபாய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றமா ஒன்று போடுங்க சார். 30 ரூபா கொடுங்க போதும். ஒன்று போடுங்க சார். செய்கிறேன், அதையும் செய்கிறேன். கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன் சார். நான் செய்கிறேன்ட்டு, அதையும் செய்கிறேன்ட்டு. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும், நீங்கள் என் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கைக்கும் அதையும் செய்வேன், அதையும் தாண்டி செய்வேன். சரி சார். சார் இன்னும் முக்கியமான மேடம் சார். இன்னொன்று சார், அதாவது பெரிய ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஓப்பன் பேச மாட்டாங்க. பெரிய ஆளுக்காக என்னமோ பெரிய விஐபி. யார் அப்படி என்ன யார் அப்படி சொன்னது? என்ன யாரும் இப்படி சொல்லவும் இல்லை, நானும் விஐபி கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஓப்பன் பேசுறீங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். எங்களுக்குலாம் சார், நான் எப்போவுமே இப்படித்தான். ஆடு மேய்க்கிறப்பவும் இதே மாதிரி தான், இப்போ அதிபதியாக இருந்தாலும் இப்படித்தான். ஓகே சார். ஓகே நன்றி சார். நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. சக்தி சொல்லுங்க சார். சரி, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ. லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, உங்களுக்கு கிளியராக பதில் சொல்கிறேன். லேண்டில் இல்லைங்க, லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இப்போ நீங்கள் 3 மந்த்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சார், 3 மந்த்ஸுங்கிறது 20%. 1 இயர்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, 1 இயரில் என்ன லாபம் கிடைக்குமோ அதில் 4ல் ஒரு பகுதி தான் கிடைக்கும். ஹலோ சார். சார், நீங்கள் 3 மாதமாக பண்ணீங்கன்னா, சார் நீங்கள் 3 மாதம் ஆஃபரில் பண்ணால் ஓகே 20% தான் கிடைக்கும். ஓகே சார். 6 மாதத்தில் பண்ணால் 40% கிடைக்கும். ஓகே சார். 1 வருடத்தில் பண்ணால் 100% கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு எது சாய்ஸ் அதுதான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் சார், சும்மா வச்சிருக்கிற பணத்தை இந்த மாதிரி 3000 பேர்த்தை திரட்டி வியாபாரம் பண்ணக்கூடிய நிறுவனத்துக்கு கொடுக்கும் பொழுது பல மடங்கு வியாபாரம் செஞ்சு பெருக்கெடுத்து மக்களுக்கும் ஒரு இந்த சட்டு 170. சார், நாளைக்கு நான் ஒன்று கேட்குறேன், சேலத்தில் இருக்கிற இந்த கல்லூரி மாணவர்கள் நாளைக்கு இந்த 175 ரூபாய்னு ஒருத்தன் வந்து 10 செட் எடுப்பான் சார். இதே 1100 ரூபாய்னு அவனால் எத்தனை செட் எடுக்க முடியும் சார்? நல்லா யோசிங்க சார். சார், ஒரு பனியன் 30 ரூபாய்க்கு நாளைக்கு காலிருந்து கொடுக்க போகிறேன். ஒரு பனியன், ஒரு இன்னர் வேர், ஒரு லேடிஸ் அட்டகாசமான இன்னர் வேர் லேடிஸ்க்கு 50 ரூபாய்க்கு தர்றேன். அவங்கள 189 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதே பிராண்டை 189 ரூபா லேடிஸ் இன்னர் வேர். இன்னர் பெண்களுக்கு உண்டான உள்ளாடைகள்னு சொல்லுவோம், கௌரவமான வார்த்தை அதுதான். பெண்களுக்கு உண்டான உள்ளாடை என் நிறுவனத்தில் இப்பொழுது 50 ரூபா 60 ரூபாய்க்கு கிடைக்குது. இதெல்லாம் எப்படி கிடைக்குதுங்கிற ரகசியம் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார். இல்ல, வியாபாரம் எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்லி தர்றேன். பணம் இருந்தா செய்யுங்க, பணம் இல்லைன்னா வேற ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு பாருங்க, அதை எடுக்குங்க. வியாபாரம் பண்றேங்கிற பேர்ல வட்டிக்கு வாங்கிட்டு அதை கட்ட முடியாம, தொழிலும் செய்ய முடியாம, போனுக்கு பதில் சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறத விட எங்க மாதிரி நிறுவனங்களோட ஒருங்கிணைத்து வாங்க. உங்கள் தொழில் திறமை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் அதுக்குண்டான பரிகாரம் செய்கிறேன், அதுக்குண்டான மதிப்பளிக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ. நேயர்களே, உங்களுக்கு உண்டான நிகழ்வுகள் நேரலையில். நான் சிவகுமார். வணக்கம். சத்தமா பேசுங்க பாரதி. என்ன பாரதி, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நம்பர்ல இருந்து வர்றீங்க? இது வாழ்க்கையா? கோத்தகிரிக்கு இதுக்காக உங்களுக்கு கட்டி கொடுத்தோம், வசதியா வச்சிருப்பாருன்னு தானே உங்க வீட்டுக்காரர் கட்டி கொடுத்தோம். சரிங்க சார், நீங்க அங்க ஏன் சார் லேண்ட் போட மாட்டேங்கிறீங்க? அது கொஞ்சம் இப்படி மேல 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 மலையா இருக்குது, யானையெல்லாம் வருது, அதனால அங்க போடல. அப்படி இல்லைங்க சார், கீழே பிளைன்ஸ்ல இருக்கிறவங்க ஏப்ரல் மாசத்துல வந்து அங்கதான் வந்து எல்லாமே ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்றாங்க. குன்னூர்ல எனக்கே இருக்கு, பங்களா இருக்கு. அப்படிங்களா? குன்னூர் இருக்குல்லங்க, குன்னூர்ல இருந்து கோத்தகிரி போற ரோட்ல அம்மா மதிப்புக்குரிய தமிழக முதல்வருடைய பங்களா இருக்கா? கொடநாடு. அதுக்கு முன்னாடி 3வது கிலோமீட்டர்ல பாருங்க, ஒரு பெண்டு ஆகிற இடத்துல என்னோட லெஃப்ட் சைடில் அப்படி 2 ஃப்ளோரோட பங்களா இருக்கும். நானும் ஒரு
நானும் கோவையைச் சேர்ந்த நானும் என்னுடன் பயின்ற இப்பொழுது அவர் மிகப்பெரிய எம்டி மருத்துவராக பணிபுரிகிறார் பிரபல மருத்துவமனையில். நானும் அவரும் சேர்ந்து கட்டினது. ஓகேங்க சார். அங்க வந்து இலங்கையில இருக்கிறவங்க தான் அதிகமா வந்து எஸ்டேட் எடுத்து வேலை செய்யறாங்க சார். அவங்க வந்து நிறைய பேர் கீழே வந்து பிளாட் வாங்கி மேட்டுப்பாளையத்துக்கு வருவீங்க. மீறி போனா கொத்தகிரிக்காரன் கீழே வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்துருவீங்க. ஆமாங்க சார். அவங்க பிளாக் தண்டர் பக்கத்தில் எனக்கு 5 ஏக்கர் இருக்குமா. பிளாக் தண்டர் இருக்குல்ல கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். ஆமாங்க சார். அந்த மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டருக்கு கொஞ்சம் தாண்டி சார் எனக்கு என்ன ஆசை அப்படின்னா நீங்க வந்து கோத்தகிரியில நீலகிரி மாவட்டத்தில் நீங்க போடணும்னு எனக்கு ஆசைங்க சார். நீலகிரி மாவட்டத்துக்கு வரணும். அவ்வளோ குளிர் இப்படி நடுங்கிட்டு சார் நிறைய பேர் அதை வந்து விரும்புறாங்க சார். அது வெயில் காலத்துக்கு. இனிமேல் இனி வந்து கோத்தகிரியும் குன்னூரும் ஊட்டியும் கூடலூரும் ஃபேமஸ் ஆகும். ஓகே தேங்க்யூ சார். உங்களை வந்து நேரில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இப்போவே நேரில் தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. கலர் ட்ரெஸ்ஸில் அதுவும் சார் ஒயிட்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. இதுலயும் நல்லா இருக்கீங்க சார். மேலும் மேலும் நீங்க இன்னும் நல்லா வரணும்ட்டு என்னுடைய தேங்க்யூ பாரதி. வயசு இல்ல வாழ்த்துறதுக்கு. ஆனா இன்னும் நீங்க நல்லா இருக்கீங்க. என்ன வயசு உங்களுக்கு? 26 சார். 26. எவ்வளோமா? 26. என்னை விட 3 வயசு தான் உங்களுக்கு அதிகமா? சார் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு 26. ஃபோன் கட் ஆயிடுச்சு. ஓகே வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். ஷர்ட் போட்டீங்க சார். சார் ஷர்ட் போட சொன்னீங்க. மியூசியம் இருக்கு, நீங்க ஒரு கூலிங் கிளாஸும் போட்டுருங்க. ஐயோ எப்போ கூலிங் கிளாஸ் இருக்கா? கூலிங் கிளாஸ் இருந்தா கொடுங்க சார். நீங்கள் போட்டுறேன். கூலிங் கிளாஸ் இருக்காப்பா? சார் இருந்தால் போட்டுருவோம்ல சார். இல்லாத ஒன்று எப்படி சார் நான் பண்ணிட்டோம். கண்ணு பட்டுருச்சு, இது பட்டுருமே. கண்ணு பட்டுருச்சா? இருக்கா? அதோ வாங்கிடலாம். கூலிங் கிளாஸ் இருக்கா? சார் ஓகே சார். வெயிட்டிங். அப்படியா? இருந்தால் போட்டுடலாம் சார். சட்டையை மாற்ற போகிறேன் சார். இப்போ சார் கூலிங் கிளாஸ் போடவா? எது கேட்டாலும் உடனே கிடைக்குதுப்பா. என்ன கொடுமை சரவணன் இது. கூலிங் கிளாஸும் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கு சார்? அருமையாக இருக்குது சார். உங்களுக்கு என்ன சார் எது போட்டாலும் நல்லா இருக்கும்? இப்போ தான் ஒருத்தர் கூலிங் கிளாஸ் சொன்னார் பாருங்க. கரெக்டாக நம்ம செக்யூரிட்டி சார்கிட்ட இருந்துச்சு. செக்யூரிட்டி எனக்காக இருக்கிறவர் உடனே கழட்டி கொடுத்துட்டார். எப்படிங்க சார்? பயங்கரமாக இருக்குது சார். சார் பயங்கரம்னா பயமாக இருக்குது சார். பயங்கரம்ங்கிறது வேற, நல்லா இருக்குதுங்கிறது வேற சார். நீங்கள் எப்படி எடுத்துறாரு அப்படியே தான் சார். இல்லை சார், ஒரு அழகான பொண்ணை பார்த்து நீ பயங்கரமாக இருக்கேன்னு சொல்லக்கூடாது சார். ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லணும். அம்சமாக இருக்கீங்க சார். நல்லா இருக்கீங்க சார். பார்த்தீங்களா, ஒரு மனிதனுடைய கெட்டப்பு மாற்றணுன்னா செட்டப்பு மாறுது, செட்டப்பு மாற்றணுன்னா இல்லை சார். இந்த மாதிரி திடீர்னு ஷாக்லாம் கொடுக்காதீங்க சார். அப்புறம் சார் கண்ணாடின்னு கேட்டோன்னா இந்த செக்யூரிட்டிக்காரன் சார், செக்யூரிட்டிக்காரர் சார். அவர் கையில் வச்சுருந்தார், உடனே அப்படியே கழட்டி கொடுத்துட்டார் சார். இல்லை சார். ஓகே சார். போட்டுக்கிற சட்டை என்னோடது சார், கண்ணாடி என்ன செக்யூரிட்டி. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு சார். வெளியே வாங்க சார். இந்த மாதிரி வெளியே வாங்க பாருங்க. கண்டிப்பாக இருக்கு சார். ஒரு டவுட் சொல்லுங்க சார். அது நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் ஏற்கனவே. நம்ம அந்த டூரிசம் பண்ணியிருந்தேன், அதுலேருந்து 3 மந்த்ஸ்க்கு மாற்ற முடியுமான்னு சொல்லி. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கங்க. அதுதான் சார் எல்லாருமே கொஞ்சம் பிளாக் பண்ணுறாங்க. நான் பண்ணித்தரேன் வாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். இருங்க, உங்கள் நம்பர் குறிச்சிக்கிறேன். கருப்பு கண்ணாடி போட்டோன்னு கொஞ்சம் வேறு கலர் தெரிய மாட்டேங்குது. சார் தான் அதுக்கு பர்மிஷன் தரணும். ஒரு விஷயம் இல்லை, இந்த ரஜினி முருகனில் தான் சொல்லுவான், மாப்பிள்ள எங்கே பார்த்தாலும் நம்ம போனால் நம்மால் மாதிரியே தெரியுதுடாண்ணா. டேய் என்ன சொல்லுவான் ரஜினி முருகனில்? என்ன சொல்லுவான்? இல்லை ரஜினி முருகனில் இந்த இவர் சூரியும் சிவகார்த்திகேயன் என்ன பேசிக்கான்? தோஸ்தா என்னமோ பேசிக்கான்ல. என்ன பங்கு கண்ணாடி கழட்டிட்டு பாடுறா உன் ஆள் தாண்டாம்பா. அவள் அப்படியே அழகாக நடந்து வருவாங்க. ஒரு லாட்ஜில் புக் பண்ண போவான்னு நினைக்கிறேன். லாட்ஜில் புக் பண்ண போவான். சரிங்க சார். அப்போ போயிட்டு பங்கு பார்த்தா ஏழு மாதிரியே எல்லாம் தெரியுதுடா அப்படின்னு. சார் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு புது படம் எல்லாம் பார்த்துடுறீங்க நீங்க சார். என்ன சார், நானும் மறைஞ்சு தான் சார். இல்லை சும்மா கிட்டேன் சார். சார் அது பார்க்கறதுக்கு நிறைய வழி இருக்கு சார். சரிங்க. ஒரே படத்தை 4 தடவை கட் பண்ணி பார்த்துருக்கேன். கட் பண்ணினா தியேட்டருக்குள்ளே அங்கே எனக்கும் அங்கே ஒரு செல்வாக்கு உண்டு. ஓனருக்கு, தியேட்டர் ஓனருக்கே ஃபோன் பண்ணிடுவேன். 11:30 மணிக்கெல்லாம் உள்ளே போய் படம் பார்த்துருக்கேன். ஓஹோ சரிங்க. அப்போ தான் இங்கிருந்து சில நாளுக்கு 11 மணிக்கு லைவ் முடிச்சுட்டு. சேலத்தில் வாய்ப்பு இல்லை, கோயம்புத்தூர் இல்லை, பொள்ளாச்சி அந்த பக்கமும் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா பக்கமும் இருக்குது சார். ஏதோ கொஞ்சம் பழகினதும் எளிமையும் யதார்த்தமும். சரிங்க சார். ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ. வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சார் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஹோம் அப்ளையன்ஸ்
இண்டாங்கிள் பாதிக்கு பாதி லாபம் இதை இப்போ ம் அது என்னங்க சார்? வீட்டு உபயோக பொருள் எல்லாமேம்மா. மிக்சி, கிரைண்டர், குக்கர். வீட்டு உபயோக பொருட்களில் முதலீடு பாதிக்கு பாதி லாபம். கரெக்டாக சொன்னீங்க. இப்போம்மா சென்னையில் இந்த கடந்த காலங்களில் அந்த புயல் வெள்ளம் கொஞ்சம் இயற்கை சீற்றம் ஏற்படுத்துச்சு இல்லைங்களா? ஹலோ, சொல்லுங்க சார். சென்னையில் அந்த இயற்கை சீற்றம் வந்து வெள்ளம் வந்து இது பண்ணிச்சு இல்லையா? ஆமாம் சார். அப்போது நிறைய கடைகளில் வந்து இருந்த கீழ் ஃப்ளோர் பூராமே சேதாரம் ஆயிடுச்சுங்க. அதாவது தரைத்தளத்தில் இருந்த கடைகள் நீர் புகுந்துருச்சு. அந்த பொருளை எலக்ட்ரானிக்ஸ் பொருள் கெட்டு போயிருமில்லைங்க. அதுக்கு மேலே இருந்த மாடிகள் இருந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் என்ன விலைக்கு, அதாவது அவர்களுக்கு தேவை பணம், அந்த இடத்துல வந்து பணத்தை கொடுத்தா அந்த பொருளை பூரா எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி டிமாண்ட் வந்துச்சு. அப்படி இந்த ஹோம் அப்ளையன்ஸில் ஒரு பொருள் வாங்குவது என்பது ஒன்று, 10 பொருள் வாங்குவது என்பது ஒன்று, 100 பொருள் எடுக்கிறது ஒன்று, 1000 மிக்சி அப்படியே எடுத்துக்கிறேன் என்ன ரேட்டுன்னு பேசுகிறது ஒன்று. இதற்கு பணம் தேவை, இதுக்கு மக்கள் தர்றாங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை பிரித்து மக்களிடம் பகிர்ந்தளிக்கிறோம். இவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஜவுளியில் முதலீடு பாதிக்கு ஜவுளி, ஹோம் அப்ளையன்ஸ், அதே மாதிரி தான் காய்கறி மற்ற வகையில். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சாக்கு பைய நிறையா ஒரு சார் இந்த இது மாதுளை ஜூஸ் சார், ஒரு மாதுளை ஜூஸ் இல்லை வேண்டியதில்லை, ஒரு மாதுளை ஜூஸ் வந்துங்க இல்லை சொல்லிடுறேன். ஒரு மாதுளை ஜூஸ் 80 ரூபாங்க சார். சார் கொல்லிமலையில் இப்போ கிளம்பி போகலாம், 4:30 மணிக்கு அங்கே இருக்கணும். சந்தை இருக்குது கொல்லிமலையில், ஒரு இடத்துல சந்தை இருக்குது மேலே ஹில்ஸில். ஒரு மூட்டை நிறைய கட்டிட்டு வர்றாங்க சார். சார் 100 ரூபா சொல்லி 80 ரூபாய்க்கு கொடுக்குறான். அது அளந்தா 16 கிலோ இருக்குது. 16 கிலோ இருக்குது சார். என்ன பழம்? மாதுளை பழம், முத்து அப்படி பழம். அதில் ஒரு பழத்தில் ஒரு ஜூஸ் போட்டு 60 ரூபா சாப்பிட்லாம். இப்போ கிடைக்குது, இன்னைக்கு கிடைக்குது. கொல்லி ஹில்ஸ் போய் தங்குறவங்க அங்கே தங்கலாம். கொல்லி ஹில்ஸில் வந்துங்க இந்த பழங்கள், கொய்யா பழம், அந்த கொய்யா பழம் எப்படி இருக்குன்னா அறுத்து அப்படியே ரெட் கலரில் இருக்கும். மருத்துவத்துக்கு அது அற்புதமான கொய்யா பழம். அது சிகப்பாக இருக்கும் சார், தோல் அப்படியே சிகப்பு சார், விழுந்து கிடக்குது. ஆரஞ்சு அப்படியே ரோட்டில் போனால் அப்படியே வலிஞ்சு கிடக்குது. கொய்யா பழம் என்னம்மா பொருட்களில் பணம் மினிமம் எவ்வளவு சார் போடலாம்? இல்லை, அது உங்களுடைய தகுதிக்கு பொறுத்து. என்னை பொறுத்து தயவுசெய்து பெரிய வட்டிக்கு வாங்கி போடாதீங்க, உங்கள் கையில் இருக்கிற காசை போடுங்க. இல்லை செய்யுங்க, வேண்டான்னு சொல்ல. அதுக்காக பெரிய வட்டி, இவர் நல்ல லாபம் தர்றாருங்கிறதுக்காக வட்டிக்கு வாங்கிட்டு வராதிங்க. அவர் 6 மாதத்தில் வந்து கேட்டு உங்களுக்கு அடம் பிடிக்க அந்த மாதிரி சங்கடமான சூழ்நிலைகளை உருவாக்குவதை நான் விரும்புவதில்லை. புரியுதுங்களா? ஏன்னா நாங்கள் நீங்கள் கொடுத்த முதலீட்டில் பண்ணி வச்சுருப்போம். இப்போ உங்களுக்கு திடீர்னு 6வது மாதம் வேணுங்கிறப்போ நம்ம எதையோ ஒருத்தர் கேட்டால் பரவாயில்ல, 100 பேர் கேட்டால் முடியாது இல்லையா? அதனால் முதல்ல விதிமுறைகளும் நெறிமுறைகளும் ஒழுங்குமுறைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டு கொடுக்குறோம். அதுக்கு தான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறோம். என்னம்மா? மினிமம் எவ்வளவு போடலாம் சொன்னீங்க? 25,000 ரூபாயிலிருந்து உங்களது எவ்வளோ பணமாக இருந்தாலும் தொழிலுக்காக செய்யுங்கள், உத்தரவாதத்துடன் செய்யுங்கள். ஓகேம்மா, தேங்க்ஸ். நல்லா இருக்கா ஆஃபர்? என் ட்ரெஸ்ஸு கண்ணாடி எப்படி இருக்கு? அதான் சூப்பர். நான் தான் ஃபேன்சி ஸ்டோர் ராணி பேசுறேன் சார். ஓ, நீங்களே இருந்த செயின் இருந்து போட்டு நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்லல, நான் தொழிலை பற்றி பேசுகிறேன். நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ஃபேன்சியாக இருக்கிறவங்க பேச மாட்டீங்க. சைடில் இது அப்படியே பண்ணிக்கலாம். இது உங்களை மாதிரி நம்மளும் டெவலப் ஆகலாம். வாங்க, கட்டாயம். ஒரு முயற்சி திருமணையாக்கும். ஓகே, நேரலுக்கு உண்டான இரவு நேரத்தில் அற்புதமான நேரலையை கொடுத்து கொண்டிருக்கேன். இது வின்சார் இந்தியா சிட்டி டெவலப்பர் சிவகுமார். வணக்கம். சொல்லுங்கள் சார். சட்டை சூப்பராக இருக்கா? சட்டை என்னது? கண்ணாடி செக்யூரிட்டி. இது புதிய வானம் புதிய பூமி இங்கு பனிமொழி பொழிகிறது, அது மாதிரி இருக்குங்க சார். அந்த பாட்டை எழுதி கொடுத்தோன்னா எழுதி கொடுத்துருவார் ஒருத்தர். இங்க பாருங்க, அவர் எழுதி கொடுத்துருக்காரு ஒன்று. இவ்வளவு நாளா தலை கெட்டப்பில் இருந்தேன், இப்போ தளபதி கெட்டப்புக்கு வந்துட்டேங்கிறார். அப்படிதாங்க சார் இருக்குறீங்க. அப்படியா? ஆமாங்க சார். கண்ணாடி இவ்வளவு லட்சணமா பொருந்தும் நானே எதிர்பார்க்கல சார். பின்னாடி இருக்கிற இடத்துக்கும் நீங்க தலப்பா ஒன்று கட்டிங்கன்னாங்க சார். எப்படிமா? தலப்பா ஒன்று கட்டிக்கிட்டீங்கன்னா சார். தலப்பா ஒன்று கட்டுறதாமா சார்? அதுக்கு சால் இருக்கா? தலப்பா ஒன்று தலப்பா கட்டிக்கிட்டீங்கன்னாக்கா அந்த எம்ஜிஆர் படத்துல வராங்களா சார், விவசாயி விவசாயி அது மாதிரி இருப்பீங்க சார். விவசாயி விவசாயிங்கிற மாதிரியா? ஆமாங்க சார். ஓகே ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ சார். பாய். நேரலை உங்களுக்கான நிகழ்வுகள். இது நேரலையில் நான் சிவகுமார் உங்களுடன் தொடர்ந்து பேசுவதையே விரும்பக்கூடியவன். பேச்சு இது என் உயிர் மூச்சு. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார் திருப்பி நானே தான். சொல்லுங்க சார்.
சார் அதான் சார் அந்த இது கேட்டிருந்தேங்க சார். எது கேட்டிருந்தீங்க? டூரிசம் கன்வெர்ட் பண்றதுக்கு எடுத்துக்குங்க சார். 1.5 லட்சம் ரூபா. சரிங்க சார். 1.5 லட்சம் இல்லை, 75,000மா? சரி, இப்போ 75,000 ரூபா. இப்போ அதில் 3 6 1 வருஷமா? 3. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. 75,000 இல்லை, கருப்பு கண்ணாடியில் கூட கண்ணு நல்லா தெரியுது சார். 75,000 × 20%. சார் 75,000க்கு 90,000 வாங்கிக்கலாம். நான் 75 இருக்குல்ல சார், நான் இன்னும் 25 போட்டு ஒன்றா தந்துடுறேன் உங்கள்கிட்ட. 3 மாதத்துக்கு 120 சார். சார் இல்லை சார், இன்னும் 3 மாதம் பெண்டிங் நம்மளுக்கு. 3 மாதம் பெண்டிங்னா நீங்கள் என்ன பணம் வாங்க வேண்டியிருக்கா? கிஃப்ட் வச்சரி என்கிட்ட இருக்கு சார், அது உங்கள்கிட்ட நான் திருப்பி கொடுத்துட்றேன். சரிங்களா? அது ஒன்று. சரி, ஓகே ஓகே. கிஃப்ட் வச்சரை திருப்பி கொடுத்துருங்க. ஓகே, திருப்பி கொடுத்துட்டு 25 கொடுத்தா 120 பண்ணிக்கங்க. அதான் அது 90 நாளில் பண்ணுங்களா இல்லை 4வது மாதம் அப்படி வாங்கிக்கலாம்? ஆமாம், வாங்கிக்கலாம். 120 வாங்கிக்கலாம். சரி சரி. அப்போ அதை பண்ண முடியும்னு சொன்னாங்க, அதான் உங்களுக்கு. இல்லை தெரியாமல் சொல்லியிருப்பாங்க சார். எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம பாருங்க, இன்னைக்கு மீட்டிங் 5:30 மணிக்கு தான் ஆரம்பித்தேன். சரிங்க சார். அப்புறம் லைவுக்கு வரணுங்கிறப்ப சில கருத்துக்கள் போய் சேரும், சில கருத்துக்கள் சில பேர் இன்னைக்கு லீவில் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. இல்லை சார், கண்ணன் சார்ட்டே பேசினது அது. இல்லை சார், நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன். 3 மாதம் 6 மாதம் 1 வருடம். அதாவது அந்த நியூ டூர் கிஃப்ட் வச்சர் கொடுத்துட்டு மிச்சம் கிஃப்ட் வச்சரை கொடுத்துட்டு நாளைக்கு காலையில் வந்து ரினியூல் பண்ணிக்கங்க. நாளைக்கே வந்து பண்ணிக்கலாம். நம்ம டைரெக்டாக நீங்கள் பண்ணிக்கங்க. இதே இன்னொருத்தர் பண்ண வைக்கிற இன்னொரு நண்பரை வேற ஒருத்தர் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபா கிஃப்ட். அடேங்கப்பா. சரிங்க சார். 1 லட்சம் ரூபாய்க்கு 5,000 ரூபா, 10 லட்சம் ரூபாய்க்கு 50,000 ரூபா. ரெஃபர் பண்ணாலும் இந்த மாதிரி ஆஃபர். ரெஃபரல் சார், இன்னைக்கு ரெஃபரல் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சமான விஷயம். ஏனென்றால் என்ன காரணம்னா, இந்த பரிந்துரைத்தல் ரொம்ப முக்கியம். சிவகுமார் நல்லவன் நானே போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டா யாரும் நம்ப மாட்டாங்க. அது ஊரறிய இந்த மக்கள் உணர்ந்து ஒரு 10 வருடமாக இதே கேரக்டரில் இதே கரியரில் இருக்காரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். வாஸ்தவம் தான் சார். இப்போ பக்கத்து வீட்டு கட்டு நானே சொல்றேன், மாசம் 3000 வாங்கிட்டு இருக்கேன். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாப்ல 3000 வருதுங்களா உங்களுக்கு? சரி நானும் வரேங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒன்று புரிச்சுக்குங்க, கொஞ்சம் இதை செலவு பண்ணணும். நான் உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகவும். ஏன்னா இது வந்து முள்ளு மேல் நடக்கிற மாதிரியான ரிஸ்க்கு சார். நல்லா புரிச்சுக்குங்க. எப்படிங்க சார்? சொல்லுங்க. முள்ளு மேலே நடக்கிற மாதிரி ரிஸ்க் எப்படின்னா, நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ அடிமாட் ரேட்டு கிடைக்கணும், நான் விற்கிறப்போ டிமாண்டாக விற்கணும் சார். 46,000 இருக்கு சார். 46,000 பீஸ் சார். தயாரித்த ஒரு புது யூனிட் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு. காரணம், ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அவர் மிஸ்ஸஸ் வீட்டு வாசப்படி தாண்டினது கிடையாது. அவ்வளோ ஒரு வசதியாக வாழ்ந்த பொண்ணு. கம்பெனி லாக் பண்ணி 4 மாதம் ஆகுது திருப்பூரில். இப்போ அந்த 46,000 பீஸில் லேடிஸுக்கு உண்டான அத்தனை ஜிம்மிஸு, இன்னரில் இருக்கிற அத்தனையும், குழந்தைகளுக்கு உண்டான இன்னரு, அந்த 1 வயசுக்கு போடக்கூடிய அந்த செட்டு, ஜென்ஸுக்கு உண்டான பனியன், டாப் எலாஸ்டிக் இன்னரு, ஜாக்ஸு, 41,000 பீஸு. ஓகேங்களா? அதில் 180 ரூபாய்க்கு விற்கிற பொருளும் இருக்குது, 50 ரூபாய்க்கு விற்கிற பொருள் இருக்குது. 28 ரூபா சொல்லியிருக்காங்க. நான் 5 ரூபாய்க்கு நீ கேட்டு வந்திருக்கேன். எவ்வளோங்க சார்? 5 ரூபா பீஸ். 5 ரூபா. 190 ரூபாய் எங்கேங்க? 5 ரூபாய் எங்கேங்க? கிட்டத்தட்ட 20 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். 46,000 45,000 பீஸ் சொன்னாங்க தோராயமாக. பட் அந்த சர்வெண்ட் வந்து சொன்னான் 46,000 பீஸ் சார். நான் லாஸ்ட்டாக என்னென்னா என்றக்கே 15 நாள் ஆச்சுங்களா. அத்தனை பெட்டியில் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படியே இருக்குது. நவ் ஸ்டில் நவ். இப்போது நாம் அந்த ரேட்டு கேட்டிருக்கேன். எவ்வளோ தெரியுங்களா? 6,75,000 ரூபா அசல். 46,000 பீஸும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 6,75,000 ரூபா கொடுத்தா அந்த பீஸ் வந்துடுது. ஒரிஜினல் ரேட். தோராயமாக ஜிம்மிஸு பேண்டிஸ் எல்லாம் இன்னைக்கு 100 ரூபா 150 ரூபா வரைக்கும் வந்துருச்சு. புரியுதுங்களா? போயிருங்களேன். ஆவரேஜ் ஒரு 75 ரூபா போட்டுக்குவோம். 45,000 75 ரூபாய்க்கு விற்றாவே அப்படியே கும்பலாக கூட்டமாக காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அள்ளிட்டு போவாங்க. 34,50,000 ரூபா கிடைக்குது. எவ்வளோ சார்? 6,75,000 ரூபா பர்ச்சேஸு. அந்த 25,000 ரூபா கொண்டு வர லாரி செலவுன்னு கூட வச்சுக்கோங்க, அங்கே கமிஷன் வச்சுக்கோங்க, கூட கூட்டு போகிறதுக்கு நல்ல பிரியாணி கடையிலே வாங்கி கொடுக்குறத கூட வச்சுக்கோங்க. 7 லட்சம் அசல்னு வச்சுக்கோங்க. 34,55,000 ரூபா கிடைக்குது. இப்போ இதில் மைனஸ்
7 லட்சத்தை கழிச்சிட்டா 28 சார். 27,50,000 ரூபாய் கிடைக்குது. இந்த பொருளை விற்கிறதுக்கு 30 நாள் போதும். ஆனால் இந்த 27 லட்சம் ரூபாயை விற்றதை நான் 1 வருஷம் கழிச்சு தான் சார் மக்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று கொடுக்குறேன். புரியுதுங்களா? இந்த மாதிரி கரெக்டான அந்த ஆட்களை கண்டுபிடிக்கிறீங்க. ஆட்கள் இல்ல, அனலைசிங். எனி நேரம் நெருப்பாக, எனி டைம் நெருப்பா இருக்கணும். அந்த பர்ச்சேஸ் சார் நான் கண்ணாடி போட்டா நல்லா இருக்கா, கண்ணாடி போடலினா நல்லா இருக்கா? சார் எது இருந்தாலும் உங்களுக்கு நல்லா தான் சார். ஏப்பா கண்ணாடி போட்டா நல்லா இருக்கா? போட்டா நல்லா இருக்கு, இந்த கண்ணாடி போட்டுறப்பா. மக்கள் எதுவோ அதுவே. சார் இப்போ 27,50,000 ரூபாய் ஒரு டெக்ஸ்டைலில் கிடைக்குதுன்னா இன்னும் எத்தனை இருக்கு உலகத்தில்? இன்னும் எத்தனை இருக்கு? நான் என்ன சொல்றேன்னா, அவங்கனால நடத்த முடியாது. இது மாதிரி கடை வச்சுட்டு நடத்த முடியாதவங்க. சார் ஒரு செப்பல் கடை இப்போ அப்படி பேசுகிறேன். எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க சார், நெய்யறவனுக்கு துணி சரியாக கிடைக்காது, புரியுதுங்களா? உணவு தானியத்தை தயார் பண்ணுவவனுக்கு உணவு சரியாக கிடைக்காது. என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சந்தைகள் இப்படி கிடைக்கிற பொருட்களை தேடி பார்த்து அள்ளி கொண்டு வந்து கொட்டி விற்கிறது தான் லாபம். இந்த சட்டை 175 ரூபா நம்புற மாதிரி இருக்கா சார்? காட்டன், பியூர் காட்டன் சார், பியூர் காட்டன், ஃபுல் ஹேண்ட். யார் சார் இந்த காலத்தில் 175 ரூபாய்க்கு காலையில் வாங்க, இதே சட்டையை நான் தர்றேன். ஆனால் இதை தரமாட்டேன், இதை நான் வச்சுக்கிறேன், இதை தர்றேன். சரிங்க சார். நாளைக்கு ஒரு 3:15 இருப்பீங்களா சார்? ஆஃபீஸ்ல பார்க்க வரலாங்களா 3:15? நாளைக்கா சார்? நான் எந்த ரவுண்ட்ஸில் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது, என் டிரைவருக்கே தெரியும். சரிங்க சார். அப்போ நாளைக்கு நான் யாரை சார் பார்க்கலாம்? அப்படி வர மாதிரி இருந்தா நோ ப்ராப்ளம். எனக்கு என்னோட நம்பர் குறிச்சுக்குங்க, 9500 சார். ரெட்டியூர் ஏரியா ஒரே பிஸியாக இருக்கு, சொல்லுங்க சார். 980 இல்லை சார், எனி டைம் நான் எடுப்பேன் சார். 9500 980 789 9500 980 789. நாளைக்கு நீங்கள் காலையில் வந்து பார்க்க வேண்டிய நபர் யாருன்னா, வின்சார் இந்தியா ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா மோகனக்கண்ணன் தனலட்சுமி, இங்கே சௌபாகிய சிட்டி டெவலப்பர்ஸ் ராயல் கார்டனுக்குள்ளே வந்தீங்கன்னா ராஜா அண்ட் நாகராஜா 2 பேர். சரிங்க சார். ராஜாவை பார்த்தாலும் ஓகே, நாகராஜாவை பார்த்தாலும் ஓகே. சரிங்க சார். சரிங்க சார். மோகன் தனலட்சுமி ராஜா. ஆமாம், கட்டாயம். நீங்கள் 3 மாதம் ஆஃபரில் பண்ணிக்கலாம், 6 மாதம் ஆஃபரில் பண்ணிக்கலாம், 1 இயர் ஆஃபரில் 1.5 வேணாலும் வாங்கிக்கலாம். சரிங்க சார். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. நேர இது உங்களுக்கான நிகழ்வுகள், உங்களுக்கான தகவல்கள். வணக்கம் சார். நான் ரொம்ப நாளாக உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு பேசலான்னு ஒரு இதில் இருந்தேன். சரி, நான் ஒரு இடம் வாங்கலான்னு ரொம்ப நாளாக இது வாங்கலான்னு இருக்குது, தடை ஆகிட்டே இருக்குது. சரிங்க சார். உங்கள்கிட்ட தான் பேசிக்கணும்னு ரொம்ப நாளாக நானும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போதெல்லாம் பார்க்கலாம் பேசணும்னு இப்போ தான் லைன் கிடைச்சிது. சரிங்க சார். அது வாங்கிறதுக்கு என்னால் கொஞ்சம் பணம் வாங்கும்போதெல்லாம் நம்மக்கிட்ட வேற ஏதாவது சொல்லி நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஊரறிய விசாரிக்க வேண்டும், ஆனால் முடிவுகளை உங்கள் உள்ளத்திலிருந்து எடுக்க வேண்டும். அதுதான் சார், உங்களை பார்த்தா தான் அந்த தைரியம் வருது. சார், காற்று வீசுவதை நிறுத்தப் போவதில்லை. வானம் தன் இயற்கையை பொழியாமல் இருப்பதில்லை. நெருப்பு இல்லாமல் மனிதன் வாழ்வியலில் ஒரு நாளும் கூட இல்லை. நீர் அருந்தாமல் நாம் இருந்ததில்லை. எனவே நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் 5ம் தன் கடமைகளை செய்யும் பொழுது நாமும் நம் கடமைகளை செவ்வனே செய்வோம். பயமின்றி, அச்சமின்றி, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு எப்படி சொன்னாங்களோ அதுபோல் நான் இருக்கேன், வாங்க நம்பிக்கையோட. நன்றி சார். தேங்க்யூ. நேயர்கள், இது உங்களுக்கான நிகழ்வுகள், உங்களுக்கான தகவல்களை கூறக்கூடிய தகவல்கள் இது. வணக்கம். ஹலோ. எஸ் சார். அண்ணா, நான் பள்ளப்பட்டியிலேருந்து பேசுகிறேண்ணா. பள்ளப்பட்டியா? ஆமாங்க. சொல்லுங்க. அந்த ஷர்ட்டு நம்ம கடைக்கு வந்தால் கிடைக்குமாண்ணா? 175 ரூபா. நாளை காலையில் வாங்க, கிடைக்கும். ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப உடனே லைன் கிடைச்சிச்சு. அதுதான் உங்கள் லக்கு. அதாவது பார்த்த உடனே ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா ஓகேன்னு சொன்னா அது லக்கு. நம்ம கட்சி கலர்னா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இதுல வேற அது வேற பாரு சார். அப்படியா? அப்படி தெரியுதா? ஏங்க, நான் இது திட்டம் போட்டெல்லாம் பண்ணலீங்க. குத்து மதிப்பா 10 சட்டையில் ஒருத்தர் இதை போடுங்கன்னு சொன்னார், போட்டேங்க. நான் என்ன கலர்னு கூட ஒத்து பார்க்கலைங்க. இது ரோஸ் கலருங்க, ரோஸ். இது ப்ளூவு.
இல்ல அப்படி நீங்க சொல்றது வச்சுதானா பார்த்த உடனே நம்மளுக்கு இதுதான் ஞாபகம் வரும். யார் பார்த்தாங்களும் உங்களை இப்ப கேட்பாங்க. அப்படியா? அந்த வரி வரியா சட்டம் போட்டு பேசணும் அப்படியா? அப்ப இந்த சட்டையை போடாம பத்திரமா வச்சுக்கணும். இல்ல போட்டுங்கண்ணா அதை பத்திலாம் ஒண்ணும் இல்ல. சட்டை எனக்கு பிடிச்சிக்குதுன்னு கேட்கற, வேற ஒண்ணும் இல்லைங்க. வாங்க காலையில. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க வந்து பல்லப்பட்டி இருக்கிறோம்னா. லோக்கல் சேலத்தில் இருக்கீங்க? பல்லப்பட்டி பழைய போலீஸ் ஸ்டேஷன் தெரியுமா? தெரியாதுங்க. புது போலீஸ் ஸ்டேஷனே தெரியாதுங்க. சரிங்க, நன்றி, வணக்கம். நேரலை நல்ல நிகழ்வுகள் உங்களுக்கான ஒரு அருமையான தகவல்களை கொடுப்பதற்காகவே நேரலையில் நான் மீண்டும் வணக்கம். சொல்லுங்க சார். சார் சத்தமா பேசுங்க. இளம்பள்ளி ஏன் இன்னைக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குது? வாட் இஸ் திஸ்? சொல்லுங்க சார். விக்னேஸ்வரன் சார். உங்களுக்கு ஒரு 15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. 15 வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுதா? நெல்லிக்காய் சாப்பிடுங்க, கற்றாழை ஜூஸ் சாப்பிடுங்க. உங்களுக்காக ஒரே ஒரு வசனம். நான் சொன்னது இல்ல சார், இது வேற அறிஞர் அண்ணாதுரை சொன்னது. பொதுவாழ்வு பொன் காய்க்கும் இடமும் அல்ல, பொதுவாழ்வு பொன் காய்க்கும் இடமும் அல்ல, புன்னகை பூந்தோட்டமும் அல்ல, புன்னகை பூந்தோட்டமும் அல்ல பொது வாழ்க்கையில். அதுபோலவே அது பாலைவனமும் அல்ல, பாலைவனமும் அல்ல, சோலைவனம் பூங்காவனம். அரசியலின் மூலம் நாம் வேண்டுவது சில்லறை பதவிகளை அல்ல, சில்லறை பதவிகளை அல்ல, சிங்கார வாழ்வை அல்ல என்று நாம் வாழ்வோம் அப்படி என்று பேரறிஞர் அண்ணாதுரை சொல்லியிருக்காரு சார். சூப்பரான டயலாக். உங்களை சொன்ன இல்லையாங்க சார், 15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆமா. ஆனால் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அதுதான் சார் உங்களுக்கு என்னைக்குமே அழகு. நிரந்தரம். ஆமா சார். இது தற்காலிகம். கவர்ச்சி என்றுமே நிரந்தரம் கிடையாதுங்க. ஓகே சார். ஓகேங்களா? கவர்ச்சி என்பது நிரந்தரம் கிடையாது. ஆமா சார். ஆனால் கவனம் என்றுமே நிரந்தரம். கரெக்ட் சார்? நம்ம கூட பஞ்ச் அடிக்கிற மாதிரி. கவர்ச்சி என்றும் நிரந்தரம் கிடையாது. ஓகே சார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தில் கவனம் நிரந்தரம், வாழ்நாள் முழுக்க. சூப்பர் சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நான் இந்திரா பேசுறேன். இந்திராங்க சேலம்ல இருந்து பேசுறேன். சேலத்துல எங்க? சேலத்துல சீலநாயக்கம்பட்டி. சீலநாயக்கம்பட்டி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்திரா? ஹவுஸ் ஒய்ஃபா தான் சார். சரி. அவர் என்ன பண்றாரு? அவர் வெளியில வேலைக்கு பைப்பரா இருக்காரு. எங்க? காசிபுரம் போயிட்டு இருக்காரு. என்ன தொழிலுங்க? என்ன வேலைக்கு போறாரு? பைப்பர் வேலைக்கு தான் போறாரு. எதுமா? பைப்பர். இல்ல புரியல. பைப்பர். சரி, ஓகே. அவர் தூங்கி போயிட்டார், நீங்க முடிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல, அவரும் முடிச்சிட்டாங்க. தம்பி தான் தூங்கிட்டு இருக்கான். அப்படியா? ஓகே. இந்த Dress, இந்த கண்ணாடி, இந்த Dress என்னது? இந்த கண்ணாடி என் செக்யூரிட்டி இது. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஒன்னையில. ஓகேம்மா. ஹலோ சார், வணக்கம். சொல்லுங்க சார். பாலு பேசுறேன் சார். அண்ணா, மணி 12:19ண்ணா. அதை பார்த்துட்டே இருக்கேன் சார். அண்ணா உண்மையாலுமே நான் 15 வருஷம் ஆச்சுண்ணா. நீங்க என்னைக்காச்சும் கலர் சட்டையில் பார்த்தியாண்ணா? இல்லைதான் பார்த்தேன் சார். 44 24 ஆயிடுச்சு. ஆமா, டிஷர்ட் போட்டிருப்பேன். அது காலைல வாக்கிங் போறப்ப. அது குற்றாலம் போகும்போது அதெல்லாம் பார்த்தேன். குற்றாலத்தில் டிஷர்ட் போட்டிருந்தேன். அது வேணா ஓகே. ஆமா சார். கலர் சட்டை இன்னைக்கு போட வச்சுட்டாங்கண்ணா. இதான வாழ்க்கை. பாருண்ணா, மாறுது பாருண்ணா. அன்னைக்கு உங்களை பேண்ட் ஷர்ட்ல பார்த்து நானே அசந்து போயிட்டேன். வயசே குறைஞ்சு போன மாதிரி இருந்தீங்க. எங்க அந்த 5 ரோடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல அந்த ஒரு பேங்க் ஏதோ ஒன்று பக்கத்துல நான் வண்டியில வரப்ப லெஃப்ட் சைடுல நின்று இருந்தீங்க. எனக்கு அடையாளம் தெரியல, பாலு உண்ணவாதுன்னு. அது ஒயிட் அண்ட் சந்தன கலர் பேண்ட் ஏதோ போட்டிருந்தீங்க. நல்ல ஞாபகம் இருக்கு பாருண்ணா. பார்த்தா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நல்லா இருக்கீங்களா? சரி சரி சரிண்ணா. ஆனால் இயற்கை எப்பொழுதுமே தன் கடமையை செய்ய தவறுவதில்லைண்ணா. இயற்கை எப்பொழுதுமே தன் கடமையை செய்ய ஒருபோதும் தவறியதில்லை, தவறுவதும் இல்லை. அது அதனுடைய வேலையை அது பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அதை நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்படி லேசாக வந்து டச் பண்ணிட்டு போகுமா. அது மாதிரி நம்மளுடைய கடமையும் நம்மளுடைய நேர்மையும். நீங்கள் என்னை 10 வருஷமாக பார்க்குறீங்க, கிட்டத்தட்ட 8 வருஷம்னு வச்சுக்கோங்க. நான் மாறி இருக்கேண்ணா இதெல்லாச்சும். முதல் நீங்க கூட்டிட்டு போன அந்த சைட்டும் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அந்த சைட் இன்னைக்கும் அப்படியே தான் இருக்குது. நீங்களும் நானும் இணைந்திருந்தோம்னா அது இன்னைக்கு மாளிகைகளா இருக்கும்.
ஆமாங்க சார். கரெக்டுங்களாண்ணா? ஞாபகம் வருதா? நான் ரொம்ப இது பண்ணேன். இதுதான் அவங்க இது பண்ணி நீங்க தான் மிச்சத்தை அந்த வியாபாரம் நான் கொடுக்கவே இருப்பா இல்லைங்க. நீங்க 3 வருஷம் கொடுத்தது இது எனக்காக கொடுத்தீங்க. இல்லை, அது நாம 2 பேரும் இணைந்திருந்தோம்னா இன்னைக்கு அந்த பகுதி ஏர்போர்ட் என்ன ஆயிருக்கும்? சூப்பரா இருக்கு சார். அத்தனை வீடுகளாக இருக்குமா? அதுதான் சொல்றது, இன்னாருக்கு இன்னார் என்று இறைவன் படைத்தானே, நன்றே நன்றி. அதனாலே நம்ம எந்த விஷயமும் பண்ண முடியாத பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஒரு. ஆனா அது பண்ணியிருந்தோம்னா அவங்க நானும் எங்கேயோ இன்னும் உயர்வுக்கு போயிருப்பேன். பாலு, பருப்பு பாலு அப்படின்னு சொல்ற அந்த பட்டப்பெயர் இன்னும் பணக்கார பாலு அப்படிங்கிறது வந்திருக்கும் இல்லையாண்ணா? இதான விதிங்கிறது. விதியை விதி நிறைய நேரங்களில் நம்மளை விளையாடிடுது. அதுல நீங்களும் கரெக்டா இருந்தீங்க, நானும் கரெக்டா இருந்தேன். இயற்கை மட்டும் அன்னைக்கு நமக்கு ஒத்துழைச்சிருந்தா இன்னைக்கு அந்த ஏரியா எப்படி பிரபஞ்சமா வந்திருக்கும் இல்ல? அண்ணா மீண்டும் ஒரு காலம் வரும் நம்புவோம்னா. இந்த தொழில நானும் நீங்களும் இணையக்கூடிய காலம் வரும். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, நன்றி. அருமையான நிகழ்வுகள். இவர் என்னுடைய ஆசான்னு கூட சொல்லணும், அவ்வளோ அனுபவமான இந்த தொழில் அனுபவமானவர். பட் யதார்த்தமான வெகுளியான மனம் கொண்டவர். வணக்கம் சார். நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் சார். கண்டிப்பாக சேலத்துலேருந்துங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தகவல் சொல்லணும்? இல்லை சார், நான் ஏற்கனவே உங்கள் பிளாட் தமிழ் நகரில் ஒன்று வாங்கியிருக்கேன் சார். சூப்பர். இன்னைக்கு அது என்ன ரேட்டுக்கு போகுதுன்னு தெரியுமா தாயே? தெரியல சார். அதுக்கு பட்டாக்கு தான் சார் 2-3 சார் வந்து சார் உங்கள் ஆஃபீஸுக்கு. ஆமாம், தமிழ்நகர் பட்டா வாங்குறதுக்கு நீங்கள் யாருக்கிட்டையும் போக வேண்டாம். அந்த வில்லேஜ் அடங்கிய தமிழ்நகர் வில்லேஜ் அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட உன்னோட பத்திரத்தினுடைய ஜெராக்ஸையும் அந்த பட்டா மாறுதலுக்கு உண்டான விண்ணப்பத்தையும் கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு போறாருப்பா. ஆமா, அதுல வீடு 4 வீடு ஆயிடுச்சுப்பா. 4 வீடாகி இபி லைன் ஆகி தண்ணி லைன் எடுத்து பெரிய கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாயில பங்களாவே கட்டிட்டாங்கப்பா. சேல்ஸ் பண்ண மாதிரி பார்த்தேன் சார். எங்க ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துட்டாரு. அந்த இடத்த இப்ப கொடுக்குறீங்களா? ஆமா சார். சைட் நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். சைட் நம்பர் 24 சார், நாய்க்கம்பட்டி. தெரியும், நாய்க்கம்பட்டி கரெக்ட். சைட் நம்பர் 26 சார். 26. எவ்வளவு சதுரடின்னு தெரியுமாப்பா? 1388 சதுரடி. 1388. யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க. காலையில் வாங்க, நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதமான இடம். சரி சார். எப்போ வரணும் சார்? நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. நாளைக்கு எடுத்துட்டு வந்து தனலட்சுமின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க, குண்டா. இந்த டிவில ப்ரோக்ராம்ல வருவாங்க இல்லையா? ஆமா சார். நெல்லிக்காய் ஜூஸ்ல விளம்பரம் வர்றாங்கல்ல, குண்டா ஒரு பொண்ணு. தெரியும் சார். அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க. இது நான் வாங்கிக்கிறேன். நான் தமிழ்நகர் நான் வாங்கிக்கிறேன். சரி சார். இளம்பிள்ளைக்கு மிகச் சரியான ஒரு இடம். சரி சார். சார், நான் எங்க ஹஸ்பண்ட் இருந்ததுனால உங்க ஆபீஸுக்கு 2-3 டைம் வேகன்சி வந்தேன் சார். சரிப்பா. ஆனால் சரியான ரெஸ்பான்ஸ் ஒன்றும் கிடைக்கல சார். இல்லைம்மா, எல்லோருமே பிஸிமா. அலுவலகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் பிஸி. நான் இப்போ 5 ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டதுனால எல்லா ஊர்களுக்கும் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். சரி சார். நீங்கள் நாளைக்கு வர்றப்ப தனலட்சுமி பாருங்க, நான் தனலட்சுமி கிட்ட சொல்லி வைக்கிறேன். சரி, ஏதாவது ஒரு வேகன்சி இருந்தாலும் எனக்கு ஏற்பாடு. ஜவுளி கடையில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு தகுதி திறமையெல்லாம் ஜவுளியில் ஒர்க் பண்ணுறதுக்கு தகுதி திறமையே தேவையில்லைப்பா. சரி சார். ஹோம் அப்ளையன்ஸ் மேலே இருக்கிறதுக்கு எடுத்து காட்டினா போதும். பில்லு போடுறது ஒருத்தர், நம்ம காட்டினா போதும். தேங்க்யூ சார். நாளைக்கு 10 மணிக்கு வரட்டுமா சார்? வாங்க 11 மணிக்கு வாங்க. சரி, தேங்க்யூ சார். நாய்க்கம்பட்டி சைட்டு 26 நம்பர் பிளாட். பத்திரத்தை எடுத்துட்டு வந்துருங்க. சரி சார். தேங்க்யூ சார். நேர்களது உங்களுக்கு உண்டான அருமையான நிகழ்வுகள் இது. வாழ்வியலில் ஒரு நிஜமான விஷயத்தை கொடுக்கும் பொழுது மக்களுக்கு பிடித்துத்தான் போய் விடுகிறது. வணக்கம். ஃபேன் ஷர்ட்டில் நீங்கள் கொஞ்சம் சூப்பராக இருக்கீங்க. ஃபேன் ஷர்ட்டு இல்லை தாங்க, ஒருத்தர் கேட்டாருன்னு போட்டனுங்க, அப்படியே ஃபாலோ ஆகிட்டு இருக்குதுங்க. இல்லை ஆல்ரெடி நான் உங்களை ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் பார்த்துருக்கேன் ரொம்ப நாளாக. இப்போ ஃபேன் ஷர்ட்டில் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க சார். நம்ம ரெகுலராகவே பேண்ட் ஷர்ட்டில் தான் சார் இருப்பேன், வெள்ளை சட்டையில் இருப்பேன். ஓகே. இது இப்போ சட்டை தான் கலரு, பேண்ட் சந்தனம் அதே கலர் தான். நீ எந்திரிச்சு வேணாலும் காட்டுறேன். இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாகவும் இருக்குது. இந்த சட்டை சூப்பராக இருக்கா? கண்டிப்பாக. ஓகே சார், இதையே ஃபாலோ பண்ணுவோம் சார். அந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் கட்டினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த நேச்சுராலிட்டி அந்த ஐ காட்டினா தான் உங்களுக்கு வந்து நீங்கிறது நல்லா தெரியும். ஒருத்தர் கண்ணாடி போடுங்கிறாங்க, ஒருத்தர் கண்ணாடி கழட்டுங்கிறாங்க. இதனால தான் சார் கவர்ச்சி வேண்டாங்கிறதே வாழ்க்கையில். சிவகுமார்னா அந்த ஹேண்டு ப்ளஸ் வந்து அந்த கண்ணு, அது ரொம்ப முக்கியம். அதை நான் ஆல்ரெடி நல்லா நோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். நேர்களே, இது ஒரு ஆசை. மனிதன் வாழ்வியலில் சில ஆசைப்படக்கூடிய விஷயங்களில் இதுவும் கூட. 4 பேர் உங்களை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்கன்னு சொல்றது கூட ஒரு உள்மனசை ஏறும். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் பேசுறது?
நாங்கள் சேலத்துலேருந்து ஜோபேட்லேருந்து பேசுகிறேங்க. கொஞ்சம் ரூம்குள்ளே இருக்கிறதுனால வாய்ஸ் சரியாக வரல. ஹலோ. இப்போ ஓகே, சொல்லுங்கள் சார். நாங்கள் பாரதி நகர் உங்ககிட்ட ஒரு சைட் வாங்கினோம். ஆமாம்மா. அது இப்போ அங்கே எங்களுக்கு லாங்காக இருக்கு. நீங்கள் என்னோட வேற நகர் எடுத்துக்கிறப்போ அந்த நகர் நான் வாங்கிக்கிறேன். வேற வேற எங்கேங்க சார் இருக்கு பக்கத்தில்? எது வேணாலும் வாங்க, எது பிடிச்சிருக்கோ அதை வாங்க. என்ன ரேட்? அங்கே 65க்கு வாங்கினாங்க சார். ஒரு 2 கிராம் கோல்டு காயின் பத்திரப்பதி செலவு இலவசம் கொடுத்தேன், கரெக்டா? ஆமாங்க சார். சரி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து வாங்கினதுல நான் மட்டும் சேல் பண்றேன், அவங்களும் சேல் பண்றேன்னு சொல்றாங்க 4 பேருமே. யார் பாரதி நகர்ல வாங்கி இருந்தாலும் சேல் பண்றதா இருந்தாலும் என்னோட புது சைட் எது வேணாலும் எடுத்துக்கங்க, அது வாங்கிக்கிறேன் சார். எனக்கு கொஞ்சம் பக்கமா இருந்தா பரவாயில்லைங்க சார். வேற எங்கேங்க சார் இருக்கு? பக்கத்துல கொஞ்சம் பொறுத்துருங்க. இப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, மக்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கேன். மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமான சிட்டிக்கு நியர்பை ஒன்று எடுத்து வாங்க போறேன். உங்களை பார்த்துருக்கேன் சார். உங்க ஆபீஸ்க்கு எங்க மருமகளுக்கு ஜாப் கேட்டிருக்கேன். ஓகே, நீங்க தரீங்க. அப்புறம் எங்க மருமகளே ஒரு காலேஜ்ல கேண்டீன் எடுத்திருக்கு கான்ட்ராக்டுக்கு. ஓ, உங்களை பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க ஆபீஸ் ஓபன் பண்ணப்பே நாங்க உங்களை பார்த்துருக்கோம். ஓகே, சரிங்க சார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் எப்போ உங்க பார்க்கலாங்க சார்? என்னை பார்க்கறத விட நாளைக்கு மோகனக்கண்ணன் சாரை பாருங்க. மோகனக்கண்ணன் மார்க்கெட்டிங் ஹெட் இன் இன்சார் இந்தியா குரூப் ஆஃப் கம்பெனியினுடைய தலைமை அதிகாரி அவர் தான். சரிங்க சார். பத்திரம் எடுத்துட்டு வரணுங்களாங்க சார்? எடுத்துட்டு வாங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். அந்த கத்தாழச்சாறு கிரிபலாச்சாறு சார். கத்தாழச்சாறு, திருபிளாச்சாறு, தேன் கலந்த இஞ்சி சாறு, மஞ்சள் கலந்த டெர்மரிக். ஆமாங்க சார், அது வாங்கிட்டு இருக்கேன் நானு. அது ஒரு 150 ரூபாய் இருந்தா பரவாயில்ல சார். அந்த கிரிபலாச்சாறு எவ்வளோ சார்? திருப்பெல்லாம் மட்டும் கூடுதல் வரும். ஏன்னா மூன்று அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய். இதில் ரொம்ப தாண்டிக்காய் கிடைக்கிறது, கடுக்காய் கிடைக்கிறதுல ரொம்ப ரிஸ்க் தான் எடுத்து வாங்கிட்டு வர்றோம். அது தெரியும் சார். 3 இருக்குதான். இருந்தாலும் கொஞ்சம் ஏழைங்களுக்கு எவ்வளவு நல்லது தெரியும். அது அரை லிட்டர் எவ்வளவு விலை பாத்தீங்களா? அது 183.80 கொடுத்தாங்க. 183 ரூபாயா? ஆமா, அது 80 கொடுத்தாங்க. அது 150 ரூபாய்னா நிறைய பேர் வாங்குவாங்க சார். இல்ல சார், 3 காய் சேருது இல்ல. இப்ப நெல்லிக்காய் ஜூஸ் 190. சாரி, கட்டாயப்படுத்தல. அது உங்களுக்கு விருப்பம் வந்தா நிறைய பேர் வாங்குவாங்க இல்லையா? ஆனா நீங்க அந்த பலனை உணர்ந்திருக்கீங்க. பணம் விடுங்க சார், பணத்தை விடுங்க சார். சார், நான் ஆம்பியே சாப்பிட்றேன், நிறுத்திட்டு சாப்பிட்றேன் நானு. சூப்பர் சூப்பர். உலகத்தின் நம்பர் 1 பிராண்டடான அமெரிக்க கம்பெனியினுடைய தலைமை பிசினஸ் நம்பர் 1 வேர்ல்டு இன் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். என்னுடைய கற்றாழை இது என்னுடைய திரிபலாவை சாப்பிடுறீங்க. கிரேட். சாப்பிட்டு தான் பேசிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. கிரேட்னு சொல்லிட்டு திரிபலா சாப்பிட்டு தான் உங்ககிட்ட பேசுறேன் சார். ஒன்னு புரிஞ்சுக்கங்க, திரிபலா தான் என்னுடைய உடல் பகுதியை மாற்றியது. ஆமாங்க சார். தினந்தோறும் இல்ல, நான் 3 வேளை சாப்பிடுறேன் சார். காலை சாப்பிட்ட உடனே அதான் திரிபலா மட்டும்தான் சாப்பிட்ட பின்னாடி சாப்பிடணும். மற்ற எல்லா ஜூஸுமே வெறும் வயிற்றுல சாப்பிடுறது. ஒரு 150 ரூபாய்ல எல்லாரும் கொஞ்சம் முடியாதவங்க இருக்காங்க. நானே பணம் வியாபாரம், பூ வியாபாரம் தான் பண்றேன். என்னாலேயே ஒரு சீசன் அப்போலாம் இது ஒரு வாங்கிடலாம். சீசன் இல்லாத போது கொஞ்சம் 150 ரூபா டக்கு டக்குன்னு ஒரு 15 நாளைக்கு தேவைப்படுது. உடல் மாற்றத்தை உணர்றீங்களா, ஃபீல் பண்றீங்களா சார்? அன்னைக்கே கேட்கறதுனாலதான் நான் உங்ககிட்ட போன் பண்ணிப்பேன். வள்ளலார் கோயில் உங்க வர சொன்னதே நான் தான். ஓகே. ஆனா நீங்க அந்த ஒரு வருஷத்துக்கு வர இது நீங்க வரல, ஏதோ நிறைய வேலை இருக்கிறதுனால நீங்க வர முடியல. இன்னைக்கு கூட கொடுமுடி போகணும்னு ஆசைதான். ஆமா சார். அதனால அந்த கிரிபலாச்சாரை மட்டும் ஒரு 150 ரூபாய்க்கு உள்ள பண்ண முடியுமான்னு பாருங்க. நான் கட்டாயம் படுத்தல உங்களை. எவ்வளவு நல்லது பண்றீங்க, செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க கஸ்டமர்ஸ் சொன்னா இங்க கேட்க மாட்டாங்க, நேரடியா உங்ககிட்டே சொல்லலாம் போன் பண்ணி சொல்றேன். நீங்க சொன்னது 100% செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பாருங்க சார். ரொம்ப நன்றி சார். நேர்களை ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட் நல்லா இருக்கு, வாங்குவதற்குண்டான வசதிகள் சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கறது ஆனந்தம் தான். இது கூட நான் சந்தோஷமா தான் ஏத்துக்கிறேன். வணக்கம். சுகமான சுமை இது. வணக்கம் பாரதி சார். பாரதி, எத்தனை நம்பர்ல தான் வரும் பாரதி? எத்தனை செல்லு தான் வச்சிருக்க? எல்லாத்தோட காசையும் தீர்த்து போய் எல்லாத்தோட காசையும் பேசி முடிச்சு போட்டீங்க. இல்லைங்க சார், அப்படிலாம் இல்லைங்க சார். இங்க மலை பிரதேசங்கள்னால அதிகமா இது கிடைக்கிறது இல்லைங்க சார். எங்க இருக்கீங்க? கோட்டை இல்லைங்க சார். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? இப்ப நாங்க ஊருக்கு வந்திருக்கோங்க சார். சரிப்பா சார், நீங்க ஏன் நீலகிரியில பிளாட் போடலைங்க சார்? இது ரொம்ப தூரம், ரொம்ப மழையா இருக்குது, குளிரும். யானை வந்துடும், திடீர்னு யானை வந்துடும்.
உங்க ஊர் பக்கம் யானை, உங்க ஊர் பக்கம் கோத்தகிரி? கூடலூர் சரிங்க சார், யானைங்க சார். பந்தலூர், நெல்லியாலம். பந்தலூர் போயிருக்கேன். நெல்லியாலம் அந்த சைடு சார் அதுக்கே யானை. இந்த பக்கம் இல்லையா? இல்லைங்க சார், கோத்தகிரி சைடுலாம் இல்லைங்க சார். நாளைக்கு யானைக்கு செல்போன்ல கூப்பிட்டு பேசிடுறேன். யானையோட நம்பர் எங்கிட்ட இருக்கு. அப்படிங்களா? ஆமாம் 9500 ஒரு நம்பர் இருக்கு. யானை அங்கதான். யானைக்கு ஃபோன் பண்ணா அது உங்க வீட்டுக்கு முன்னாடியே வந்து நின்று கத்த சொல்றேன். அப்படிலாம் வராது. நான் சொல்றேன் யானையோட நம்பர் எங்கிட்ட இருக்கு. நான் கூப்பிட்டு சொல்ல போறேன். சரி, நீங்க கால் பண்ணுங்க சார். எங்க ஊருக்கு வாங்க சார். கூடலூருக்கு வெயில் காலத்துல வரலாம். உங்க ஊர் சூப்பரா இருக்கும். கோத்தகிரிக்கு வாங்க சார். கோத்தகிரிக்கு வாங்க. கோத்தகிரிக்கு முன்னாடி 4 கிலோ 5 கிலோ கோத்தகிரியில தான் வந்து எனக்கு டிஃபனே வாங்கிட்டு வருவாங்க சில நாட்கள்ல. எப்படி சார் வந்தீங்க? ஆமா, இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அங்கதான் வந்திருந்தேன். அந்த பங்களா நீங்க இப்போ நல்ல அடையாளம் தெரியும். லெஃப்ட் சைடுல நல்ல ப்ளூ கலர், கீழே அப்படி மேல அப்படி பெரிய ஒரு ஆர்ச் போட்டு ஒரு பங்களா இருக்கும். கோத்தகிரியிலே இங்க கீழே கோத்தகிரியில இருந்து 6 கிலோ. அம்மாவோட அந்த குடநாடுக்கு 4 கிலோமீட்டர் முன்னாடி. கெர்காமட்டம் சார். என்னமா? கெர்காமட்டம். பேரு தெரியல தாயே. நான் எங்க 2 தடவை தான் போயிருக்கேன் சார். உங்களை பத்தி நான் எங்க ஊர்ல போய் சொல்லியிருக்கேன் சார். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் பண்றாங்க, நிறைய சாரி எல்லாமே போடுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சார். நம்ம ஊருக்குலாம் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டேன். கோத்தகிரிக்கா? சரி, வெயில் காலம் பார்க்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சார். நீங்க எல்லாமே முடியுங்க சார். பார்க்கலாமா? ஓகேவா? சரிங்க சார். தேங்க்யூ சார். நேரில் ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நேரலையில் நான் அழைத்து பேசுவது உங்களிடம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். சார், சிவகுமார் சார் ஒயிட் தான் இருக்கணும், ஒயிட் ஷர்ட் தான். ஆனா இந்த கலர் சட்டை போட்டதால ஏகப்பட்ட பிரச்சனை வருங்க சார். கலர் சட்டை போட்டதுனால போயிட்டு ஓகே இதான் ரெடியா இல்லைங்க சார். நம்ம உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டும் நல்லா இருக்கு எப்பயுமே. ஆனா அந்த கலர் சட்டை போடுறவங்க மக்கள் சொல்றாங்க நல்லா இருக்குது. ஆனா அது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஏகப்பட்டது பராம வரும். இந்த கோணத்தில் நம்ம திங்க் பண்ணாம போயிட்டுமே கணேஷ் சார். இந்த கோணத்தில் நம்ம திங்க் பண்ணாம போயிட்டுமே சார். ஆமாங்க சார். அதுதான் நானும் பாத்துக்கிட்டே இந்த லைவ்ல நிறைய. ஆனா நிறைய பேர் உங்களை இந்த சொல்றாங்க இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது இது வரைக்கும் நம்ம நினைக்காம போயிட்டுமே சார். ஆமாங்க சார். அதனால எப்பயும் போல ஒயிட் ஷர்ட்லயே இருந்தலாம் சார். மனசு வெள்ள சட்டை வெள்ளையா இருந்தா பிரச்சனை இல்லைங்க சார். மேட்ச் ஆயிடும். சேஃப்டி. ஆமாங்க சார். சட்டை மாத்திக்கிறேன் சார். மாத்திக்கிறேன். சரிங்க சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படிங்க மக்கள் உங்களை பிடிக்கிறது பிடிச்சிடுறாங்க. ஆனா என்னால உங்களை பிடிக்க முடியலைங்க இல்லையா? உங்களால பிடிக்க முடியல. ஏன் பிடிக்க முடியல? என்ன காரணம்? அதாங்க பறந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா மக்கள் அந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை நானே வச்சதுனால உங்க மேல எனக்கு எங்க வயசுக்கு ஒரு ஆர்வம், ஒரு தனிப்பட்ட ஆர்வம். எப்படின்னா ஒரு கூட பிறந்த சகோதரமா, ஒரு அண்ணன் மாதிரி. அதுதான் வேணும் எனக்கு. அதுதான் தேவை. அண்ணன் கிட்ட பேசணும் இப்பதான் சார் 44 வயதை கடந்து கொண்டிருக்கிறேன். வரக்கூடிய 3வது மாசம் வந்தா 45 வயசு தொடுகிறேன். நானும் சரிபாதி ஆண்டுகளை வாழ்ந்து விட்டேன். மீதி இருக்கிற சரிபாதி வாழ்க்கையை என் மக்களுக்காகவும், என்னை நம்பியவர்களுக்காகவும், என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தியவர்களுக்காகவும், உதவியவர்களுக்காகவும் வாழணும். அதாவது என் சம்சாரம் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு மாமா என்னால முடியல, நான் டியூட்டிக்கு போறேன் அப்படின்னு நர்சிங் தங்க போச்சு. எங்க சம்சாரம் உங்களை இவ்வளோ 12:30 மணிக்கு டியூட்டிக்கு போறாங்களா? என்ன தொழில் அப்படி? இல்ல சார், இங்க நர்ஸ் பக்கத்துல தான் சார். நாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா? ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. சரி சரி. ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்றாங்களா? ஆமாங்க சார். ஒரு அர்ஜென்ட் கேஸ் வந்துச்சு. சரி சரி சரி. அது ஃபோன் வந்தோடனே போயிட்டாங்களா? ஆமாங்க சார். பேஷண்ட் வரும் உடனே ஓடிட்டாங்க சார். ஆமா, அதுதானே தெய்வம். அதானே செவிலியர்களெல்லாம் நான் தெய்வமா பார்க்கிறேன். ஆமாங்க, அதுதான் தெய்வம். இருந்தாலும் உங்களை என்னன்னா அந்த அண்ணன் ஒரு பட்டர் பிளான் மாதிரி பறந்துகிட்டே இருக்காரு. நம்ம கிட்ட மட்டும் மாட்டவே மாட்டேங்கிறாரு. எப்படி மாமா அந்த அண்ணன் போயிட்டே இருக்காங்களே, நம்ம கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க. நான் கண்டிப்பா என் சகோதரி வந்த உடனே நாளை காலைல போனை போடுங்க, நான் கூப்பிடுறேன். உங்க பேர் என்னங்க? அண்ணா என் பேர் அஜித்துங்கண்ணா. அஜித்துங்கண்ணா. அஜித். அவங்க பேரு? சரண்யா. சரண்யாவா? ஆமாங்கண்ணா. காதல் கல்யாணமா? கரெக்டா சொல்றீங்கண்ணா. கணக்கு தான். பக்கத்து வீடு. பக்கத்து வீடு. கனெக்ஷன் ஆயிடுச்சு.
இல்ல ஒரு சின்ன அட்ராக்ஷன் தான். நாங்க நெசவு தொழில், ஆ அவங்க நர்சிங் படிச்சாங்க. அப்புறம் வந்து நானே ஓப்பனாக கேட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. நர்சிங் படிக்கிறப்ப பஞ்சு துணி நூலால் தொட்டு தொடச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே இங்கே பார்க்குறப்ப ஒரு கனெக்ஷன், காட்டன் டு காட்டன் கனெக்ஷன் ஆகி, காதல் ஆகி, கல்யாணம் ஆகி, இன்னைக்கு எனக்கு 2 பசங்க சார். சூப்பர். அது 2 ஆம்பளை பையங்களா பெற்றிருக்கீங்க. சிங்க கட்டிங்க சார். 2 ஸ்கூலுக்கு போறானுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுதான் சார். எப்படி சார், நல்லா இருக்கீங்களா? எப்பவுமே நல்லா இருப்பேன். இறைவன் நாடினால், இறைவன் விரும்பினால், இயற்கை விரும்பினால், மக்கள் நினைத்தால், மக்கள் மற்றவருக்கு இவர் நல்லா இருக்கட்டும் 4 பேர் வாழ்த்தினால் எப்பொழுதுமே ஜெயம், சுகம். சார் அந்த வெள்ளை சட்டை போடாதீங்க. நீங்க அப்படியே கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே சும்மா கெத்தா சொக்காயை தூக்கி விட்டு அப்படியே கெத்தா நடந்தா எவ்வளவு அப்படியே என்னமோ அந்த ராஜ நடக்கிற மாதிரி இருக்குங்க சார் உங்களை பார்க்க. ஓகே சார், ஓகே சார். ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டுங்களா? ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டுமா? கண்டிப்பா சார். ஓகே சார். ஒரு காஃபி மட்டும், எதுவுமே சாப்பிடல? இல்ல சார், கண்டிப்பா சாப்பிடுங்க சார். காஃபி மட்டும் சாப்பிட்டு 5 நிமிஷம் எங்கேயும் போயிடாதீங்க. வேற ட்ரெஸ்ஸில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா சார். உடனே நாங்கள் டிவியில் தான் சார் கழிச்சிக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. பாருங்க, ஒரு சின்ன பிரேக். என்னோட நேம் வந்து கவிதா. நான் இங்கே அலகாபுரத்துலேருந்து தான் வரேன். அப்போது வந்து நான் வந்து 6 மந்த்தாக நியூ டூரிசம் நகைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கேன். கிஃப்ட் வச்சர், இதுதான் கிஃப்ட் வச்சரு. கரெக்டாக மந்த்லி வந்து இன்னைக்கு டேட் 5th இன்றைக்கே வந்து வாங்கிக்கலாம். கரெக்டாக கொடுக்குறாங்க. எம்டி சார் வந்து நிறையா பண்ணுறாரு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஃபேமிலிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எம்டி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் இன்ஸ்டார் இந்தியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேர் சவுந்தரராஜன். லோக்கல் அரிசிப்பாளையத்தில் தான் நான் குடியிருக்கிறேன். நான் இன்ஸ்டார் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் நான் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே இதில் பெனிஃபிட் அடைஞ்சிட்ருக்கிறேன். நான் அதில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறேன். லேண்டு வாங்கியிருக்கிறேன். சிங்கப்பூர் சிட்டி லேண்டு வாங்கியிருக்கிறோம். நியூ டூரிஸ்டம் நகரில் லேண்டு வாங்கியிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் காலேஜ் சிட்டிங்கிறதுலையும் லேண்டு வாங்கியிருக்கிறேன். லேண்டு வாங்கினதும் இல்லாத அதில் 24 மாதம் நான் கொடுத்த பணத்தை ரிட்டர்ன் வாங்குகிறேன். அந்த ஸ்கீமில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி டூரிஸ்டம் நகர்லேயும் 15 மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ரீபேமெண்ட்டு வாங்கியிருக்கிறேன் நான். அதனால் அங்கே எனக்கு லேண்டும் மீதியாக இருக்குது. இப்போ வாங்க போகிற காலேஜ் சிட்டிலையும் லேண்டு மீதியாக போகுது. மாதம் நான் கிஃப்ட் வச்சர் வாசுறது என் பேர்லேயும், என் பொண்ணு பேர், என் சம்சாரம் பேரும், என்னுடைய பேர்லேயும் வாங்கிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் கிஃப்ட் வச்சுருங்க. இப்போ இன்றைக்கி ஒரு 2 கிஃப்ட் வச்சர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். நான் இந்த மாதம் ரிட்டர்ன் பேமெண்ட் வாங்குறதுக்காக 2க்குமே வந்திருக்கிறேன் நான். இந்த கிஃப்ட் வச்சர் நீங்கள் பார்த்துக்கலாம். கிஃப்ட் வச்சர் பார் கையில் வச்சுருக்கு. இதுதான் கிஃப்ட் வச்சர். மாதம் அந்தந்த தேதிக்கு வந்தால் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் அதிகபட்சமான நேரத்துக்குள்ளே நம்ம பணத்தை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். லேட் ஆகாது, தங்கு தடையும் எதுவும் வராது. அந்தந்த தேதி கரெக்டாக அந்த தேதி கொடுத்துருவாங்க. ரொம்ப நன்றி. கிஃப்ட் வச்சு வாங்கிட்டு இருக்கிறது ரொம்ப நன்றிங்க சார். என் பேர் மனோன்மணிங்க. நான் வின்சாரில் வந்து நான் பணம் போட்டிருக்கேங்க. பிளாட் வாங்கியிருக்கேன். ரொம்ப வவுச்சர்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. எம்டி சாருக்கு ரொம்ப நன்றி. நான் மாதம் 10,000 ரூபாய் வாங்குறேங்க. பூலாம்பட்டியில் வாங்கியிருக்கேங்க நான் பிளாட்டு. ரொம்ப நல்லா இருக்குங்க. மாதம் கொடுக்குறதுனால வீட்டு செலவுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. நம்ம எம்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணுங்க. La, la, la.